சாமி என்னுடைய பத்தினி தங்கையர பட்டூர் கோட்டையிலே தன்னும் தனிமையாக விட்டு படைமுக மந்தமே வீரமாகி பழுதுகள் நேர்ந்து விட்டது. என்ன செய்வேன்? அன்று குன்னுடைய கவண்டரும் தாமர பெரியனாட்சியும் வாங்கி வந்த வரம் வயது 16 வாழ்வு 90 இன்றோடு முடிந்தது போல் தெரிகின்றதே வீரமாகி. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் சாமி. ஆண்டாவா இந்த ஐவனத்திலே என் உயிர் போகும் போல் தெரிகின்றது. இருந்தாலும் கூட என்னுடைய பத்தினி தங்கையாரை விட்டு விட்டு வந்து விட்டனே வீரமாகி. என்ன செய்ய போகின்றேன்? பத்தினி தங்கையாருக்கு பக்கத்துணை யாருமே இல்லையே வீரமாகி. நான் என்ன செய்ய போகின்றேன் சாமி? எனக்கு கையருவா மெய்யருவா போகா கைய விட்டு போகுதானா? கையருவா மெய்யருவா இப்போ விட்டு போகுதானா? கையருவா மெய்யருவா போகா கைய விட்டு போகுதானா? கையருவா மெய்யருவா போகோ கைய விட்டு போகுதானா? மேற்கமோ நோக்கி எல்லாம் போகா விட்டிருப்பே உயிர்கள் தங்க முகோ நோக்கி எல்லாம் இப்போ இந்த விடையை மண்டையிட்ட பாவனை போல் போகா மன்முதனும் சாய்கின்றேன். மண்டியிட்ட பாபனை போனாலும் மண்ணில் சாய்கின்றனே. குன்னுடையான் தன் வாயிற்றில் போகா குடியிருந்த நேரம் நேரோ உன்னுடைய தன் வயிற்றில் போகோ குடியிருந்த நேரமிதோ. தாமரையால் தன் வாயிற்றில் போகா தங்கியிருந்த நேரம் நேரோ முறையோ தன் வயிற்றில் நாகராஜை தங்கியிருந்த நேரமிதோ. என்ன செய்வேன் வீரமாகி மகள் எது செய்வேன் தம்புவானா? என்ன செய்வேன் திருமகனாலும் எழுதுவேன் இந்த வேளை. எங்களுடைய சின்ன நபர் இல்லாத இடத்தில் நான் இருக்கக்கூடாது. என்னுடைய சின்ன நபர் கூட பிறந்த குமரதண்ட வாழை எடுத்து என்னுடைய உயிராகப்பட்டது இந்த இடத்திலே வடிக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் வட்டார் என்று அட்டியானம் இருந்து என்ன வேண்டி மாநில வேண்டும் என்று மந்திரவால் தானு வண்டி தாண்டியல் ஆகி வந்து சாபகன் உயிரை மாட்டினாரா? மனுஷன் உள்ள நிம்மதியா தூங்க முடியுதா ஒன்னா? ஏன் இங்க சாக அங்க வந்து என் மேலேயே உழுக. என்ன சொல்ற? இங்க சாக அங்க என் மேலேயே உழுக. அதான் பாரு, மருந்த குடிங்கடா. சரி எப்படியோ போட்டு போ. சரி எத்தனை தான் முடிஞ்சிருக்கு ரங்கு? 3 முடிஞ்சு போச்சா? உன்னை சேர்த்தா 4 நாளைக்கு இப்படி சேர்த்தா உன்னை தானா சேர்த்திடலாம். 3 முடிஞ்சிருச்சு. நீ ஒரு கிரகத்தை இழுத்துட்டு போனீல்ல, அப்படி சொல்லு. அதை முடிச்சு விட்டுரு. நீ இதை முறுக்குதுனால முழுப்பா பேசுற. ஆமா, அதை முடிச்சு விட்டுரு. அதை முடிச்சு பின்ன வேலை முடிஞ்சு. அதான் பாரு. யாரு சிவா கொண்டாடிக்கிட்டு இருந்து பிடிக்கிட்டு வந்துட்டேன் அப்படியா? அட ஏப்பா தட்டி விட்டு கூட சின்ன பிள்ளைகிட்டலாம் பிடிக்கிட்டு. இந்த விழா கமிட்டியார்கள் ஆதி பெரிய காண்டியமனுடைய தவசு கம்பத்தை ஒன்றுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழா கமிட்டியார்கள் ஆதி பெரிய காண்டியமனுடைய தவசு கம்பத்தை ஒன்றுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதுல விட்டேன்? முறுக்கு தின்னுகிட்டு இருக்கிற அப்படி தம்பியை கெடுக்காத. இந்த பொன்னாண்டவரை கெடுக்க போட்டு தள்ளணும். போட்டு தள்ளலாம். எதுக்காவது யோசனை உனக்கு வந்ததா வரலையா? அந்த பையன் அந்த ராக்கெட் ராஜாவுக்கு வந்துச்சா வரலையா? அவனுக்கு யார்? அவனுக்கா? அவனுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பத்தாது. மண்டை சின்னது, மூளை இல்லை. வினோத்து உனக்கு ஏதாவது எட்டுச்சா? உனக்கு வரலையா? உனக்கு தான் வராத, சிரமம் அடிக்கடி வராத. இப்படியே உனக்கு நேரம் வந்திருக்குமே. அது வாய்ப்பு இல்லை. பேசுவாசிக்கிட்ட இருந்தால் வாங்கி வச்சுக்க. தம்பி சிவா, உனக்கு ஐடியா வந்திருக்குமே. யாருக்கு எவ்வளவு நேரம் வந்துருச்சு ஒரு கணக்கு போட்டாவே மனசு கணக்குலயே திகில் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறியாவன் பாவம். ரங்கண்ணா உன் பெரிய மனுஷன், உனக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது பாரு. இப்படி செய்யலாமா? எப்படி இல்ல இப்படிதான் செய்யலாமா? பெட்டி குறுக்கா இருக்குது, நீ முயற்சி பண்ணாத. சொல்ல
சிவா இப்படித்தான் செய்யலாமா? அடேப்பா இப்படி செய்யலாம். இப்படி பொன்னாண்டவர் சத்தியம் செஞ்சுட்டு வெளியில வர்றப்ப சரி அங்க வார் நதிக்கரையில் நாதி ஏரியா முறுக்கு தின்னுட்டு உட்காந்துருக்குது. ஆமா ஆமா இதுக்கு ரொம்ப நாள போஞ்சானே இல்லை. உண்மை அது. ஆமா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு புதுசா உண்டாக்குறோம் இந்த இத சரி இங்க பாரு நீ புதுசா உண்டாக்குறது இல்லப்பா. இந்த நதிக்கரையில தண்ணி எடுத்து கொண்டாந்து இந்த காக்கா எல்லாம் வார தலையில வெள்ளை வெள்ளையா ஆகி போயிருக்குது. இந்த வெள்ளாங்குளத்தூர் நதி நீரை சுத்தமா ஊத்தி நல்லா கழுவி விட்டு சுத்தப்படுத்தி பட்டையெல்லாம் நாமெல்லாம் அடிச்சுட்டு சரி நாமத்தை அடிச்சுட்டோன்னே என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்றான் அதுக்கு தேங்காயில பழம். உங்காயில பழத்தை வச்சா அது கொல கொலன்னு இருக்கு. தேங்காய் பழம் அப்படி சொல்லி இந்த நேரத்துல வாக்கு அவஞ்சி வெத்தலை வாக்கு சரி செவடன் ஜாம்பராணி அவன் நல்லாதான் இருக்கிறான். ஆட குதிரைச்சனை குதிரை அப்புறம் இத்தச்சோடு 2 ஐயோ அத சொல்லாத. அட கொலக்கட்டையா? சரி 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 இதெல்லாம் வச்சு பிள்ளையார வேப்ப முத்தாட்டா வச்சு கும்பிட்டு அப்பனே விநாயக பெருமானே ஒரு 3.25 நாளைக்கு என் தோள்பட்டிக்கு வாடா சாமி. ஒரு 3.25 நாளைக்கு மட்டும் என் தோள்பட்டிக்கு வான்னு சொல்லி பிள்ளையாரப்பனை ஏமாத்தி தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கணும். சரி உட்கார வச்சு தயாரா நிக்கணும். பொன்னாண்டவர் உள்ள இருந்து வெளியில வந்தா பிள்ளையாரப்பனை தூக்கி மேல போடணும். போட்டு எவனோ வந்து உழுகுறான்னு கோவம் வந்து வெட்டினா பிள்ளையார சாகட்டு, இல்லைன்னா பிள்ளையாரப்ப விழுந்து பொன்னாண்டவர் சாகட்டு. அப்பவும் நம்ம தப்பிச்சுக்கணும். நீ தப்பிச்சுக்கணும். எப்பவும் கணக்கில் இருக்கணும். சிக்க மட்டும் போடவே கூடாது. சரி இப்ப ரொம்ப தூரத்துல சலப்பலான்னு சத்தம் கேட்குது, ஆள் வர்ற சத்தம் கேட்குது. நம்ம அதுக்குள்ள பிள்ளையாரப்பனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து வாய்ப்பே இல்லை. சாமி இன்னொரு ஆளை பிடிச்சி தூக்கி பிடி அப்படி தயார் பண்ணுங்க. பிடிச்சி இந்த மைக்கை தூக்கி உள்ள வச்சிருக்காள. அப்பனே விநாயக பெருமானே, யானை முகத்தோனே, 5 கரத்தோனே, தொந்தி வகுத்தோனே, முறுக்கு திம்பவனே, ஒரு 3.25 நாளைக்கு என் தோள்பட்டைக்கு வாசாமி வந்தா அதான் உனக்கு வந்து அதான் தேங்காய் பழம், சூடம்பத்தி, அப்புறம் குருதட்சணை, மாவுளை கொலை, கொலக்கட்டை எல்லாம் வச்சு உனக்கு படையில பண்ற சாமி. 108 தோப்பு கரணமும் போடுறவன். நீ சொல்ற மாதிரியே நீ என்னென்ன சொல்றனா எல்லாம் செஞ்சு உனக்கு வந்து பூஜை உண்டு உனக்கு. அதனால தம்பி அப்பனே விநாயக பெருமானே, பசுவதி சொல்லு. இந்த பயில எதுக்கு போடுறேன்? அந்தந்த பயில அந்தந்த வேலையை சரியா செய்யணும். உனக்கு அந்த அனுசரணையே கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. அந்த தாக்கி வெள்ளாங்குளத்தூர் கரை தன்னுண்ட மூக்கார பிள்ளையாரு, தாக்கி வெள்ளாங்குளத்தூர் கரை தன்னுண்ட மூக்கார பிள்ளையாரு, சிரசில் வைத்து தட்ட தோரண கல்லையை தூக்கி நின்றார். சிரசில் வைத்து தட்ட தோரண கல்லையை தூக்கி நின்றார். அந்த பாறை தன்னை தூக்கி வல்ல மண்ணை போல வாங்கி நின்றார். பாறையில் அங்க மன்னவர் போல அங்கே வாங்கி நின்றார். எப்போ வருவார் என்று நான் எதிர்பார்த்து நிற்கிற செம்பகுலா, எப்போ வருவார் என்று அங்கே எதிர்பார்த்து நிற்கின்ற செம்பகுலா, அவர் வருவார் வருவார் என்று நான் வழிபார்த்து நிற்கிற செம்பகுலா, வருவார் வருவார் என்று அங்கே வழிபார்த்து நிற்கின்ற செம்பகுலா, எதிர்பார்த்து நிற்கிற செம்பகுலா, வழிபார்த்து நிற்கின்ற செம்பகுலா, வழிபார்த்து நிற்கிற செம்பகுலா, வழிபார்த்து நிற்கின்ற செம்பகுலா. மூக்கர பிள்ளையாரை 3.25 நாளைக்கு சரசுக்கு வரவழைத்து விட்டேன். பொன்னாண்டவர் எப்பொழுது வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருந்து ஒரே போடு போடு மேநாட்டுல போய் செல்வ கல்யாணம் பார்க்கிறேன் இந்த பொன்னாண்டவர். ஹலோ 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 ஹலோ
குளத்து கரையில் மீண்டுதான் முழுக்குமொழி சத்தம் காதில் நான் ஓசையும் கேட்கின்றேனா ஓசையும் கேட்கின்றேனா கேட்டு பண்ணரா கேட்டு மன்னார் வருகைய மனமூரி செப்பத்தால் மனதில் என்ன சிவனையே தன்னை வேண்டி எப்படி எழுதுனானோ என் தலையில் பிரம்மதேவன் நான் பிறகுமல் வருகிறேனா தளர்ந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் தளர்ந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் தம்பியும் தங்க
பாவம் தாய் இல்லாத விளையாட போற அப்படி எல்லாம் தூங்குற அளவு எந்திரிச்சு உட்காருங்க உட்காருங்க சேர்ந்து தூங்குது தலையும் தாங்கப்பட்டவர்கள் தட்டுருகே தலையும் தாங்கப்பட்டவர்கள் தட்டுருகே சண்டால பாவி நயவஞ்சக்காரன் என்னிடத்தில் ஒரு மரமரக்காலை கொடுத்ததும் அல்லாமல் நான் கொடுத்ததோ 12 நிறுவனத்துக்கு செய்த மரக்காலை வாதிகள் பேசினான் வம்புக்களுத்தான் என்னை வடதேசமாக வெள்ளாங்குளத்து ஒரு சத்தியம் அழைத்து வந்தார் வடதேசமாக வெள்ளாங்குளத்து ஒரு சத்தியம் அழைத்து வந்தார் இந்த வெள்ளாங்குளத்து குமிழிலே 16 குமிழில் அடுக்குமிழி வெங்கக்கல் குமிழிலே குதிரைக்கும் ஆணைக்கும் அண்டாத தண்ணியிலே உள்குமிழி போந்த பிறகு வரும் தருவாயில் இந்த குளக்கரையில இருக்கின்ற மூக்குரப்பிள்ளையார தூக்கி என்னுடைய சிறசக்கிராக வாங்கினாள் பாவி நயவஞ்சக்காரன் அப்படி என் பட்டவள் எடுத்து வீசினேன் மூக்குரப்பிள்ளையார் 3 தொண்டமாகும் அன்னவன் மாமிசம் 16 கூறாக வடசேரி பாவட்டம் வரையில் விடுபடி வைத்திருக்கிறேன் பாவி நயவஞ்சக்காரன் அன்னவன் மாமிசத்தை 16 கூறாக வடசேரி பாவட்டம் வரையில் விழுகும்படி வைத்திருக்கிறேன் அன்னவன் மாமிசத்துக்கு ஈயரும்பு காக்கை கழுவதை தீண்டாமலே காப்புகளை கட்டி வைத்துவிட்டு இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்குத்தானே என்ன ஆபத்தோ அல்லது என்னுடைய தம்பி தங்கைக்குத்தானே என்ன ஆபத்து என்று தெரியவில்லை அம்மா இப்பொழுது அந்த செம்பகல ஆசாரி மாமிசத்துக்கு ஈயரும்பு காக்கை கழுவதை தீண்டாமலே காப்புகளை கட்டி வைத்துவிட்டு என்னுடைய நாடாகிய நெல்லிவளநாடு கோட்டை நாடி சென்று வருகிறேன் போய் வருகிறேன் இப்பொழுது நான் பின்பு வெட்டிய பின்பு நன்றாய் மீண்டுதான் கோவமாகி மட்டலாங்காத உணர் மல்லு மல்லாங்குளத்து கரையில் துஷ்டமா கரைகள் மேவ துக்கமா காலிக்காக தட்டானை வரி கொடுத்து தாழ்வணிந்து எது சொல்வேன் தாழ்வணிந்து எது சொல்வேன் செம்பகலாசாரி மாமிசத்துக்கு ஈயரும்பு காக்கை கழுவிதை தீண்டாவலை காப்புகளை கட்டி வைத்து விட்டேன் இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்ததே என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்குத்தானே என்ன ஆபத்தோ அல்லது என்னுடைய தம்பி தங்கைக்குத்தானே என்ன ஆபத்து வந்ததோ அந்த பாவி செம்புகலாசாரி நான் வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்து வந்த பிறகு என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே கேட்டேனே அம்மா இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாதே தாயே காளிகா தேவி இந்த கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் அம்மா இருக்கின்றார்கள் அம்மா தாயே காளிகா தேவி எந்திசை புகழ் பெற்ற ஈஸ்வரி தாய காளி தேவிய அம்மா எந்திசை புகழ் பெற்ற ஈஸ்வரி தாயே காளி தேவி அம்மா
அம்மா கரதனைக்கின்ற காளிய தேவிக்கு சரணமாமா ஐயோ கரதனைக்கிற காளிய தேவிக்கு சரணமாமா அம்மா கரதனைக்கின்ற காளிய தேவிக்கு சரணமாமா அம்மா என்ன நடந்தாரோ இது வெளியில இருந்தாலும் துர்க்கை மாறே அம்மா என்ன நடந்தாரோ இது வெளியில இருந்தாலோ துர்க்கை மாறே அம்மா தாயே காளிய தேவி அந்த பாவி செம்முகள் ஆசாரியன் வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்து வரும்போது எத்தனையோ ஒரு சகனங்கள் ஏற்பட்டது அம்மா அத சகனத்தை சொன்ன பொழுது இதெல்லாம் ஒரு சகனமா என்று சொன்னானே பாவி என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டிலே என்னம்மா நடந்து விட்டது அம்மா தாயே காளிகா தேவி இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு உன்னை தவிர யாருமே கிடையாது அம்மா அம்மா கோட்டையை விட்டினார் எட்டி வருகையில் காளி தேவி கோட்டையை விட்டுனார் எடுத்தடி வைக்கையில் காளி தேவி அம்மா ஐயோ கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில் காளி தேவி அம்மா குன்றுகளை பாறை கூவை உளறிச்சே துர்க்கை மாறே அம்மா குன்றுமல் என்றுமே கூவை குலாபிச்சே காளி தேவி அம்மா குன்றுமல் என்றுமே கூவை உளறிச்சே காளி தேவி அம்மா குன்றுமல் என்றுமே கூவை குலாபிச்சே காளி தேவி அம்மா காயம் கத்திச்சே கட்டச்சு தும்முரா துர்க்கை மாதே கட்டச்சு தும்முரா காளி தேவி அம்மா தாயே காலம கட்டிச்சே கட்டசி துல்மிச்சே காளி தேவி அம்மா என்னை கொலைந்து எதிராளில் வந்தாலே காளி தேவி ஐயோ என்னை கூட கொண்டு எதிராக வந்தானே காளி தேவி ஐயோ என்னை கொலைந்து எதிராளில் வந்தாலே காளி தேவி அம்மா என்னை கூட கொண்டு எதிராக வந்தானே காளி தேவி அம்மா உன்னால செக்காரே உன்னால எதிரான துர்க்கை மாதே அம்மா மன்னன செக்காடோ உன்னாலே வந்தானே காளி தேவி அம்மா தாயே ஐயோ என்னை கூட கொண்டு எதிராக வந்தானே காளி தேவி அம்மா மட்டையை கொட்டாரே மார்பிடல் பாய்ந்தது துர்க்கை மாதே அம்மா மட்டிடல் கொட்டனோ மார்பிட பாய்ந்ததை காளி தேவி ஐயோ என்ன நடந்தாரோ என் விளையாட்டிலே காளி தேவி அம்மா என்ன நடந்தாரோ இது விளையாண்டதோ காளி தேவி தாயே காளிகா தேவி என்னுடைய பட்டரு கோட்டையிலே என்னம்மா நடந்து விட்டது இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்கு நேராக வத்தை பரிசத்தம் காதிலே விழுந்தது அம்மா என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டிலே என்னம்மா நடந்து விட்டது அம்மா தாயே காளிகா தேவி பொன்னாண்டவா அம்மா கள்ள மனதிலே உள்ளதை சொல்லம்மா காளி தேவி கள்ளமனதினி உள்ளதை சொல்லம்மா